ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கோகிலா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நவராத்திரி டே 1. நான் சுவாமிக்கு நான் என்ன பிரசாதம் பண்ணுங்கிறதையும் என்ன மாதிரி நைவேத்தியம் பண்ணுங்கிறதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி நாங்கள் குழு வைக்கலைங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் அவங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த 1 இயருக்கு எங்களுக்கு எந்தவித பண்டிகையும் கிடையாது. இருந்தாலும் சுவாமிக்கு நம்ம செய்கிறது நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்னிங் ரொட்டீன், என்னோடய ரெகுலர் ரொட்டீன் ப்ளஸ் என்னோடய வாக்கிங் அண்ட் கெட்டிங் போனேங்கிறதையும், ஸோ என்னோடய மார்னிங் ரெகுலர் ரொட்டீன், லன்ச்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் என்ன பண்ணேங்கிறதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி நவராத்திரி டே 1. ஸோ இன்றைக்கி நல்லபடியாக டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெண்பொங்கலும் பாசிப்பருப்பு போட்டு பாயசமும் தான் இன்றைக்கி நைவேத்தியம் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி. அதுக்கப்புறம் கடடன் சமையலை முடிச்சிட்டேன். இன்றைக்கி முள்ளங்கி போட்டு சாம்பார், ரசம், சாதம், பாயசம், முட்டைக்கோஸ் வந்து அடுப்பில் செஞ்சுட்ருக்கேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டைமிங் 7:42 டைமிங். நான் இன்றைக்கி சமையலெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். இன்றைக்கி வேறு டைரக்ஷனில் நான் இன்றைக்கி வாக்கிங் போகிறேன். ஸோ என்ன போகிறேங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோகிலா டைம்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு பேக் சைடில் இருக்க குளத்துல தாங்க நம்ம வந்து இன்றைக்கி வாக்கிங் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோவில் குளம் ஒன்று இருக்குது. அது பெரிய பார்க்கு இல்லை, இது கொஞ்சம் ரொம்ப குட்டி தான். பட் ஆனால் இது கொஞ்சம் வாக்கிங் போகிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நமக்கு. அது நீங்கள் எங்கள் பார்க்குக்கு போகிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுதா. திருப்பி அங்கேருந்து வரும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுது. ஸோ நம்ம இங்கேயே வாக்கிங் போகலான்னு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டைம் 7:47. எத்தனை மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கலாம். இந்த கோவில் குளம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே தாங்க இருக்கும் அந்த கோவில் குளம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் இப்போது ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. கும்பாபிஷேகம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஒரு கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கும்பாபிஷேகம் பண்ணி திறந்துடுவாங்க கோவில். 8 o'clock பார்த்திங்கன்னா 3200 ஸ்டெப் கிராஸ் பண்ணியாச்சு. நான் ஒரு 20 மினிட்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன். 8:20 வரைக்கும் பார்க்கலாம். 8:20 நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேங்கிறது பார்க்கலாம். இங்கேயும் வராங்க கொஞ்சம் பேர் வாக்கிங்க்கு. நான் அவ்வளோ தூரம் போக முடியாதவங்களும் இங்கே நியர்பை வந்து வாக்கிங் பண்ணுறாங்க. இல்லைனா மினிமல் தான், ரொம்ப கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே வாக்கிங். நான் வந்துட்டே இருக்கேங்க. ரொம்ப கொஞ்சம் வெயில் வேறு காலையில் வந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கெலாம் நான் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா வெயிலுமே நல்லா வந்துச்சு. ஸோ வெயிலில் வாக்கிங் போகிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மற்றபடி வாக்கிங் போகிறதுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ வெயிலில் போகிறது தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. ஸோ பார்ப்போம். இன்னும் டைம் 8:10 பார்த்திங்கன்னா 4070 ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா அந்த குளத்தில் ஒரு 10 வாத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த குளம் தண்ணியும் ரொம்ப பெருசாலாம் இல்லை. பட் இருந்தாலும் இந்த வாத்து இங்கே இருக்கிறது நல்லாயிருக்கு. டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ 8:20 கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ எதுவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் நம்ம செய்யும்போது அப்படியே கடுப்பாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஓகேவாக இருக்கும். அப்படி தான் காலைல பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக
4:50 அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 4:45லாம் நான் எழுந்திரிச்சேன் டைமிங் பார்த்துட்டு. ஸோ கொஞ்சம் செட் பண்ணுற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்குன்னு ஒரு என்ன ப்ராப்பராக செட் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீன் வந்து கரெக்டாக போகும். பிளான் பண்ணிக்கணும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் திஸ், எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு பண்ணோன்னா அடுத்தடுத்த கோல்ஸ் நம்ம என்ன கோல்ஸோ அதை அச்சீவ் பண்ணலாம். அப்படியே 8:20க்கு மேலே பார்த்திங்கன்னா நான் கோவிலுக்குள்ளே வந்துட்டேன். நிறையா அப்படியே கொஞ்சம் கசகசன்னு தாங்க இருந்தது கோவில்னா. ரெனோவேஷன் வீட்டிலனா ரெனோவேஷன்னா எவ்வளோ நேரம் ஆகும். ஸோ கோவில்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டிருந்தாங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வீட்டுக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா நவகிரகத்தையும் சுற்றிட்டு அப்படியே நான் கிளம்புறேன். வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். ஸோ அப்படியே நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இந்த குளத்துலேருந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். இப்போது டைமிங் பார்த்திங்கன்னா 8:34. 5824 ஸ்டெப்ஸ் இது வரைக்கும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரீட்குள்ளே வந்தாச்சு. இன்னும் ஒரு 100 மீட்டர்ஸில் வீடு வந்துடும். கொஞ்சம் வெயிலும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. 8:30க்கு மேலே ஆயிடுச்சா, வெயிலும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. உள்ளே வரும்போது டைமிங் 8:41. 6300 ஸ்டெப்ஸ் முடிச்சிருக்கோம். அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சு. ஸோ அதுக்குள்ளே அத்வைதா பார்த்திங்கன்னா அம்மா கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா அவள் போயிட்டா. இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கோகிலா டைம்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான